என் இனிய தமிழ் மக்களே, இந்த வார்த்தை என் இனிய நண்பன் விடுபாரதி அவர்களின் குருநாதர் பாரதி ராஜா சார் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தை. என் இனிய தமிழ் மக்களே என்ற வார்த்தை ஒரு அரங்கத்திலே வெளியேறி கைதட்டுக்கள் வாங்காமல் இருந்ததே இல்லை. அந்த வார்த்தை சொல்லாமல் இந்த நிகழ்ச்சி நிறைவேறுவதும் முறையில்லை என்ற உணர்வோடுதான் என் இனிய தமிழ் மக்களே என்ற வார்த்தையோடு தமிழ் வேண்டும் தமிழ் வேண்டும் என்ற தமிழ் தாகமுக்கு இயக்குனர் அகத்தியன் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற சபையிலே அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். காரணம், இயக்குனர் எம் பாரதி ராஜா சார் டீநகரில் இருக்கலாம், அல்லது தேனில் உழைக்கின்ற தேனியில் இருக்கலாம். ஆனால் அவரது சிந்தனை முழுவதும் இந்த மூச்சு என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கும். ஏன் தெரியுமா? எத்தனையோ நடிகர்களை அறிமுகப்படுத்தியது அந்த மாபெரும் மேடை. அந்த குடும்பத்திலே இருந்து ஒரு நல்ல சகோதரனை அறிமுகப்படுத்துகின்ற விழா இந்த விழா என்பதால் அவர்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் அவருடைய ஆசீர்வாதமும் இந்த நிகழ்ச்சியை பற்றித்தான் இருக்கும். இதே பிரசாத் சூரியன் எதிரே உள்ளே வருவதற்கு கூட அனுமதி கிடைக்காமல் காத்திருந்த இதே விழுபாரதி என்ற என் அருமை நண்பன் இன்றைக்கு இவ்வளவு நிகழ்ச்சியின் கதாநாயகனாக இருப்பதை பார்க்கின்ற பொழுது அவன் அடிக்கடி சொல்வார், நல்ல விதை முளைத்தே தீரும், நல்ல விஷயம் ஜெயித்தே தீரும் என்று ஒரு தாரக மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்வான். அந்த வார்த்தை இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இதே காதல்கோட்டை திரைப்படத்தை ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டரில் நாங்கள் இருவரும் ₹6.50 கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போய் அந்த படத்தை பார்த்து அடுத்த தடவையும் பார்க்க வச்சு திரும்ப திரும்ப பார்த்தோம். ஏவிஎம் ராஜேஸ்வரியில ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பேற்பட்ட இயக்குனரை அருகில உட்கார்ந்து என் நண்பரை பார்க்கிறது ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கிறது. நல்ல விஷயம் முளைத்தே தீரும், பச்சையப்பன் படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் என்பது எத்தனை உறுதியோ அதே போல் பாரதி ராஜாவின் உதவி இயக்குநர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்று தீர்வார்கள் என்பது தமிழ் திரையுலகத்தின் எழுதப்பெறாத நியதி. அதுபோல் அந்த மாபெரும் மேலையின் புகழை இந்த உலகிற்கு பரப்புகின்ற வகையில் மாபெரும் வெற்றிகளை என் இனிமை நண்பன் விடுபாரதியவர்கள் தொடர்ந்து நல்ல வெற்றி படங்களை கொடுப்பார்கள் என்ற உத்தரவாதத்தோடு அந்த நண்பனின் நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த அத்தனை உள்ளங்களுக்கும் அந்த இயக்குநர் நியமனத்தின் அலுவலகத்தின் சார்பிலும் அவரது இணையத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி அடுத்தபடியாக ஒரு மாபெரும் வெற்றி விழாவில் நீங்கள் அனைவரும் வந்து அந்த நண்பனை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் வருகை அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.